முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்பி ஹசன் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிரமாண்டமான பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நிறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சாய்ந்தமருது கிராமத்தின் கட்சியின் அமைப்பாளர், எங்களுடைய உச்சபீடத்தின் உறுப்பினர், இந்த மாநகர சபையின் உறுப்பினர் சகோதரர் ஃபிர்தௌஸ் அவர்களே, இந்த மேடையிலே எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சிரேஷ்ட பிரதி தலைவர் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களினால் முஸ்லிம் முழக்கம் என்று நாமம் சூட்டப்பட்ட சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களே, கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர், கிழக்கு மாகாண சபையின் குழு தலைவர், உச்சபீட உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பாளர் சகோதரர் ஜமீல் அவர்களே, இந்த மேடையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அவர்களே, கல்முனை மாநகர சபை மேயர் அவர்களே, இன்னும் ஏராளமாக இங்கே இருக்கின்ற உறுப்பினர்களே, உங்கள் எல்லோரையும் தனித்தனியாக விழிப்பதற்கு எனக்கு நேரம் கிடையாது. இந்த தேர்தலிலே ஒரு வித்தியாசமான முடிவை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். வழக்கமாக அரசியல் கட்சியின் தலைவர்கள் உங்களுக்கு மத்தியிலே வந்து இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பற்றியும் முஸ்லிம்களின் அரசியல் நிலவரங்களை பற்றியும் நீண்ட சொற்பொழிவுகளை ஆற்றி காரணங்களை கூறி இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அரசியல் தலைவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை எடுத்துவிட்டு இந்த நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களை அவர்களின் காலடிக்கு கொண்டு நிறுத்திய ஒரு வித்தியாசமான போக்கினை இந்த தேர்தல் கண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் வடக்கில் இருப்பவர் என்றாலும் சரிதான், தென் மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் என்றாலும் சரிதான், கிழக்கு மேற்கு மத்தியிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் என்றாலும் சரிதான், நீங்கள் எங்கே போய் எந்த ஒரு கிராமத்துக்கு போய் நீங்கள் ஒரு முஸ்லிமை சந்தித்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றீர்கள் என்று கேட்டால் அவர்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்றுதான் சொல்லினார்கள். இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே போய் மைத்ரிபால சேனநாயக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி இவருமே பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்களாகவே தானாக தீர்மானம் எடுத்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், கடந்த 2.5 வருடங்களாக இந்த நாட்டிலே உள்ள சிறுபான்மை சமூகங்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பெருந்தேசிய
கடும்போக்குவாத போக்குள்ள சில இனத்துவேசவாதிகள் செய்த அநியாயங்களை, அவர்களது மத சுதந்திரம், கலாச்சார சுதந்திரம், இருப்பு, இவை அனைவற்றையும் கேள்விக்குறியாக்கிய அந்த பெருந்தேசிய குழுக்களின் அந்த அடாவடித்தனத்துக்கு ஆதரவு வழங்கிய அரசாங்கம் இது அனைத்தையும் அவர்களாகவே இந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த முடிவுக்கு பின்னால் இந்த கட்சியும் விடுபட்டு வந்திருக்கின்றது என்பதை விட்டு நான் பெருமைப்படுகின்றேன். எனவே இந்த தேர்தலிலே தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்த இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலை வணங்குகின்றது என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லித்தாராக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தேர்தலிலே முதன்முறையாக நான் ஒரு விஷயத்தை கண்டேன். அதாவது இந்த கரையோர மாவட்ட விஷயம். நாங்கள் இப்பொழுது தலைவர் அஷ்ரப் அவர்கள் கனவு கண்ட அந்த முகவெத்திலையில் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தலைவர் அஷ்ரப் அவர்கள் கனவு கண்ட அந்த கரையோர மாவட்டம் இந்த தேர்தல் வருகின்ற வரை இதுவரையில் சாதாரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏனைய கட்சிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே எழுத்து வடிவில் மட்டுமே இருந்தது. தேர்தல் காலத்தில் மட்டும் இங்கே வந்து இந்த மக்களுக்கு மத்தியிலே கரையோர மாவட்டத்தை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்துவிட்டு கொழும்புக்கு போனவுடன் அந்த கரையோர மாவட்டத்தை மறந்துவிட்டு நாங்கள் எங்களை காலத்தை கழித்திருந்தோம். ஆனால் இம்முறை மிகவும் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த கரையோர மாவட்டம் இந்த தேர்தலிலே பேசப்பட்டது. அதற்கு முக்கிய காரணம் இந்த முறைதான் 3/2 பெரும்பான்மை உள்ள ஒரு அரசாங்கம் ஆட்சியிலே இருந்த பொழுது இதை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரே ஒரு வாய்ப்பாக இம்முறை மட்டும்தான் இருந்தது. இதற்கு முன்பு அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தருணத்தை சரியாக பாவிக்க வேண்டும் என்பதற்காக கடும் பிரயாசை செய்து கொண்டிருந்தது. என்ற பொழுதும் அதிலும் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாண சபை தேர்தல் இந்த நாட்டிலே உள்ள 4 முஸ்லிம் தேர்தல் தொகுதிகள், பெரும்பான்மை முஸ்லிம் தேர்தல் தொகுதிகள், ஒன்று கல்முனை, சம்மாந்துறை, பொத்துவில், மூதூர். இந்த 4 தேர்தல் தொகுதிகளையும் முதன்முறையாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை புரிந்தது இந்த நடந்து முடிந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தான். அந்த வெற்றியை, அந்த அள்ளித்தந்த இந்த மக்கள் அள்ளித்தந்த அந்த வெற்றியை பணயமாக வைத்து இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த தேர்தலுக்கு பின்பு கோவணம் கலண்டு விழுந்த நிலையில் தன் மானத்தை மறைக்க முடியாமல் இந்த அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் முஸ்லிம் காங்கிரஸை நாடி ஓடி வந்தார்கள். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. அதே நேரம் தமிழ் சகோதரர்கள், தமிழரசு கட்சி எங்களை அழைத்து, வாருங்கள், நீங்கள் சீஃப் மினிஸ்டரை எடுத்துக் கொள்ளுங்கள், மேலதிகமாக நீங்கள் அமைச்சர் பதவிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களுடன் ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது அதை நாங்கள் அந்த நேரத்திலே நிராகரித்தோம். தமிழர்களுடன் சேரக்கூடாது என்ற காரணத்துக்காக அல்ல, இந்த நாட்டிலே புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த இனத்துவேஷ அலையிலே வடகிழக்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அவர்கள் இந்த இனத்துவேஷவாதிகளினால் கடுமையாக தாக்கப்படுவார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சில மௌலவிமார் எங்களிடம் வந்து எங்களிடம் மசூரா செய்து அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் தமிழர்களுடன் சேர்ந்து போக வேண்டாம், அப்படி போனால்
நீங்கள் ஒரு தமிழீழத்தை தமிழருடன் சேர்ந்த ஒரு ஈழத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் போவதாக வடகிழக்கு வெளியிலே இருக்கின்ற அந்த பிரதேசங்களிலே இவர்கள் இந்த சிங்கள இனவாதிகள் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்று அந்த முஸ்லிம்களுக்கு அநியாயத்தை செய்வார்கள் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்று நாங்கள் தீர்மானித்தோம். இந்த அரசாங்கத்துடன் ஆட்சி அமைப்பதற்கு முன்பு 8 நிபந்தனைகளை நாங்கள் முன்வைத்தோம். அந்த 8 நிபந்தனைகளை நாங்கள் அவர்களிடம் வைத்த பொழுது, அந்த 8 நிபந்தனைகளை நாங்கள் பேசுகின்ற பொழுது நேருக்கு நேர் இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த அரசாங்கத்தை சேர்ந்த 7 சிரேஷ்ட அமைச்சர்களும் பாராளுமன்றத்திலே நேருக்கு நேர் மேசையிலே இருந்து நாங்கள் பேசினோம். நாங்கள் அந்த நிபந்தனைகளை ஒவ்வொன்றாக சொல்லுகின்ற பொழுது அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அவருடைய தலைமையிலே இருந்த அமைச்சர் குலம் அத்தனை ஒவ்வொன்றாக ஏற்றுக்கொண்டார்கள். இதை நாங்கள் தருகின்றோம், இதை நிச்சயமாக தருகின்றோம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அந்த இடத்திலே நான் அவர்களிடம் சொன்னேன், அமைச்சர் சுசில் ராஜபக்ஷ அவர்கள் அந்த கூட்டமைப்பின் செயலாளர், அவரிடம் நான் சொன்னேன், இந்த 8 விஷயங்களையும் நீங்கள் தருவதாக உறுதியளித்த இந்த விஷயங்களை எழுத்து மூலம் நான் ஒரு கடித உருவிலே உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த கடிதத்தை நீங்கள் பார்த்துவிட்டு எனக்கு நான் அன்று காலை பேச்சுவார்த்தை நடந்தது. நான் சொன்னேன், அடுத்த நாள் காலை 8 மணிக்கு முன்பு எனக்கு நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டும். அந்த பதில் கிடைத்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே ஆட்சி அமைக்கின்ற அந்த சம்மத கடிதத்தை நாங்கள் தருவோம் என்று நான் குறிப்பிட்டேன். அதற்கு பிறகு அந்த கடிதத்தை நாங்கள் அனுப்பிய பொழுது அடுத்த நாள் காலை 7 மணிக்கு எனக்கு அவர் பதில் அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் தான் இங்கே இருக்கின்றது. இந்த கடிதத்திலே சுசில் பிரேமச்சந்த் அவர்கள் இது இவ்வளவு காலமும் ஒரு இரகசிய ஆவணமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இன்றிலிருந்து நான் இதை காட்டத் தொடங்கி இருக்கின்றேன். ஏனெனில் இந்த அரசாங்கம் முஸ்லிம் காங்கிரஸை விடுதலை புலிகளுக்கு சமமான ஒரு இயக்கமாக என்று பேசிக் கொண்டிருக்கின்றது. இந்த கரையோர மாவட்டத்தை ஒரு தமிழீழம் போல ஒரு முஸ்லிம் நசரிஸ்தான் என்று பெயரை சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த ஆவணத்தை நான் இப்பொழுது காட்ட துவங்கி இருக்கின்றேன். சுசில் பிரேமச்சந்த் அவர்கள் இந்த கையொப்பமிட்ட இந்த கடிதத்தில் முதலாவது ஒப்பந்தம், இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை தீர்வுக்கு அந்த தீர்வை பற்றி பேசுவதற்கு ஆலோசிப்பதற்கு ஏதாவது ஒரு பொறிமுறையை இந்த அரசாங்கம் உருவாக்குமானால் அந்த பொறிமுறையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற இந்த முஸ்லிம் சமூகத்தின் பேர் இயக்கம் கட்டாயமாக உள்வாங்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கோரிக்கையாகும். அந்த முதலாவது கோரிக்கைக்கு அவர்கள் கொடுத்த பதில், இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை தீர்வுக்காக அவர்கள் உருவாக்கிய அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் முஸ்லிம் காங்கிரஸை தூக்கி எறிந்தார். இது அவர்கள் எங்களுக்கு தந்த முஸ்லிம் சமூகத்திற்கு, இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம் சமூகத்தின் முதுகெலும்பான இந்த முஸ்லிம் காங்கிரசுக்கு தந்த முதலாவது மரண அடியாக இது இருந்தது என்பதை மிகவும் மனவருத்தத்துடன் நாங்கள் தாங்கிக் கொண்டோம். அதற்கு பிறகு சரியான சந்தர்ப்பத்தை நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். அடுத்த விடயம்தான் இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட், இந்த கரையோர மாவட்டம். இந்த கரையோர மாவட்டம் என்பது தலைவர் அஷ்ரப் அவர்கள்
இந்த கட்சியை துவங்கிவிட்டு 1986ஆம் ஆண்டு எமது பார்வை என்ற ஒரு புத்தகத்தின் மூலம் கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்தினார். அந்த கொள்கை பிரகடனத்திலே தெளிவாக குறிப்பிட்ட விஷயம்தான் இந்த கரையோர மாவட்டம். இந்த கரையோர மாவட்டத்தை அந்த தலைவர், மிகப்பெரிய தலைவர், அந்த தலைவர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் இன்னும் நாங்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கரையோர மாவட்டம் என்பது இந்த அம்பாறை மாவட்ட முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விடயம் அல்ல. இந்த அகண்ட கல்முனை பிரதேசம் என்பது இந்த நாட்டில் உள்ள சகல முஸ்லிம்களின் ஒரு தலைநகராக, பெரும் தலைநகராக தலைவர் அஷ்ரப் அவர்கள் அதை கனவு கண்டு அதற்கு ஏற்றவாறுதான் இந்த கட்சியின் சகல நடவடிக்கைகளையும் அவர் வழிநடத்திக் கொண்டிருந்தார் என்பதை இந்த மண்ணிலே பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணை நீங்கள் கூறுபடுத்தக் கூடாது. இந்த மண் தான் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்களின் பெருமையை உயர்த்தி கூறுவதற்குரிய அந்த சான்றாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பதற்கும் இந்த மண்ணை மையமாக வைத்திருந்தான் தலைவர் அஷ்ரப் அவர்கள் இந்த நாட்டு முஸ்லிம்களின் அரசியலை நகர்த்திக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மண் ஒரு நாடும் கூறப்படக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் இந்த நாட்டின் தலைநகரிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த கரையோர மாவட்டம் என்பது நாங்கள் இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களின் ஒட்டுமொத்தமான ஒரு தேவையாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த மண்ணிலே இருக்கின்ற அரசியல் தலைமத்துவங்கள் முஸ்லிம்களால் முஸ்லிம் பிரதிநிதிகளை நேரடியாக தெரிவு செய்கின்ற இந்த நாட்டில் உள்ள பிரதேசம் இந்த மண் தான். இந்த 3 தொகுதிகளும் தான் கல்முனை, சம்மாந்துறை, பொத்திவில் தொகுதி. இந்த தொகுதியில் உள்ள முஸ்லிம்கள் ஒரு 65% முஸ்லிம்கள் ஒற்றுமைப்பட முடியும் என்றால் இந்த மண்ணில் இருந்து நாங்கள் ஆக குறைந்தது 6 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பலாம். ஒரு 7-8 உள்ளாட்சி மன்றங்களை நாங்கள் ஆட்சி செய்யலாம். ஒரு 14 மாகாண சபை உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்யலாம். இந்த மாகாண சபை ஆட்சியை நாங்கள் தனியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றலாம். அவ்வாறான ஒரு அரசியல் தளம் இந்த 3 தேர்தல் தொகுதிகளையும் கொண்ட ஒரு பிரதேசமாகும். இன்று அழுக்கமையிலே பிரச்சனை நடந்த பொழுது அல்லது காலையிலே எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கும் குரல் கொடுப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் சர்வதேசமயப்படுத்தினார் அந்த பிரச்சனை. இந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தின் அமைச்சரவையிலே அவர் ஜனாதிபதியுடன் பலமுறை முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த நாட்டிலே எந்த மூலையில் என்ன அநியாயம் வந்தாலும் முதலாக அவர்கள் அந்த தங்களுக்கு உதவி செய்வதற்கு நாடுவது முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தார். எனவேதான் இந்த பிரதேசம் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களே ஒட்டுமொத்தமான உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியின் தளம் இந்த முகவத்திலே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்ததனால்தான் இந்த 3 தொகுதிகளையும் உள்ளடக்கிய இந்த கரையோர மாவட்டத்தை இன்று இல்லாமல் செய்வதற்கு, இந்த மண்ணிலே வாழ்கின்ற முஸ்லிம்களின் பரம்பலை குறைப்பதற்கு, ஐதாக்குவதற்கு சிங்கள பெருந்தேசியவாதிகள் கடுமையாக இப்பொழுது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் அந்த தளம் தான் இந்த அம்பாறை கச்சேரி. 1961ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்த கல்முனை பிரதேசம், இந்த நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த 3 தேர்தல் தொகுதிகளும் மட்டக்களப்பின் தென்பகுதியாக இருந்தது.
மட்டக்களப்பு பிரதேசத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. 1961ஆம் ஆண்டு புதிய அம்பாறை மாவட்டம், புதிய ஒரு மாவட்டம் கல்முனை பிரதேசம் பிரிவடைகின்ற பொழுது அதை அப்படியே இந்த 3 தேர்தல் தொகுதிகளையும் ஒன்றிணைந்த ஒரு மாவட்டமாக அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் மட்டக்களப்புடன் சேர்ந்து இந்த பிரதேசம் இருக்கின்ற பொழுது கல்முனையில் தான் ஒரு மேலதிக அரசாங்க அதிபர் காரியாலயம் இருந்து கொண்டு இந்த 3 தொகுதிகளையும் அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கல்முனைக்கு உட்பட்டதாகத்தான் தற்போது இருக்கின்ற அம்பாறை நகரம் கூட இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த 61ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்தை உருவாக்கின்ற பொழுது தனியான இந்த 3 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு தனியான மாவட்டமாக பிரகடனப்படுத்தாமல் மொன்றாகலையில் உள்ள பிரதேசத்தையும் ஏனைய பிரதேசங்கள் உள்ள சிங்கள பிரதேசங்களுமான சுமார் 1400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலத்தை இதனுடன் சேர்த்து திகாமடுலை மாவட்டம் என்ற ஒரு மாவட்டத்தை உருவாக்கினார்கள். அதை உருவாக்குகின்ற பொழுது சிங்களவர்கள் மிகவும் கச்சிதமாக சதித்திட்டம் ஒன்றை தேட்டி இந்த 3 தொகுதிகளையும் எப்படியும் நாங்கள் பிற்காலத்தில் இந்த 3 தொகுதிகளை நாங்கள் கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்குடன் அவர்கள் ஏற்கனவே சிந்திக்க தொடங்கியிருந்தார்கள். அதன் பலனாகத்தான் இந்த திகாமடுல மாவட்டம் உருவாகி இதைத்தான் எங்களுடைய பிரதி தலைவர் மஜீத் அவர்கள் உங்களுக்கு விளக்கி கூறினார். அந்த முரகொட கமிஷன் விடயம், இந்த முரகொட கமிஷன் சிங்களவர்களை கொண்ட கமிஷன். அந்த கமிஷனே சிபாரிசு செய்திருந்தார்கள் இந்த 3 தொகுதியையும் தனியாக ஒரு மாவட்டமாக பிரகடனப்படுத்துங்கள் என்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்திலே அம்பாறையில் இருந்த எங்களுடைய டைரக்டர் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டராக அந்த இருந்த நேரம் அதை நிராகரித்து விட்டார். அதே நேரம் கிளிநொச்சி மற்றது முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் இருந்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டார். இந்த இழந்த உரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேர்தல் கடைசி கட்டத்தில் கூட இறுதி வரை போராடிய என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கரையோர மாவட்ட விஷயத்தை வைத்து முஸ்லிம் காங்கிரஸை நாங்கள் அவர் முடிவை சொல்லாமல் இழுத்துக்கொண்டே போய் இறுதியில் கைவிட்டு விடலாம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு இந்த அரசாங்கம் மிகவும் மோட்டுத்தனமாக நடந்து கொண்டது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே இருந்து வந்த எதிர்ப்பலைகள் நீங்கள் எங்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி இந்த விஷயங்களை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டு நாங்கள் உங்களிடம் ஓடி வர வேண்டிய ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்தி தந்தீர்கள். உங்களுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நான் அன்புள்ள சகோதரர்களே, இந்த மண்ணின் மாண்பை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த கரையோர மாவட்டம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்டத்தை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை. ஏனெனில் இந்த எங்களது கட்சியின் ஸ்தாபகர் தான் இந்த மண்ணிலே வாழ்கின்ற இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவான ஒரு பாதுகாப்பு நிலமாக அவர் அடையாளம் கண்ட இந்த பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதனால் தான் இந்த அம்பாறை கச்சேரியுடன் நாங்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அம்பாறை கச்சேரியின் ஆண்டு அறிக்கை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவதுண்டு. சென்ற 2013ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டத்தின் அந்த ஆண்டறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அதை நான் புரட்டி பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அந்த ஆண்டு அறிக்கையிலே ஒரு முகவுரையை எங்களுடைய இந்த அரசாங்க அதிபர் எழுதியிருந்தார்.
ஒரு புத்தகத்தின் முகவுரை அந்த புத்தகத்தில் உள்ள அந்த எல்லாவற்றையும் எல்லா விடயங்களையும் தொகுத்ததாக மிகவும் ரத்தின சுருக்கமாக முகவுரை எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அந்த முகவுரையில் அதுக்கு ஒரு தலைப்பிட்டிருந்தார், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த அம்பாறை டிஸ்ட்ரிக்ட், அம்பாறை மாவட்டத்தின் வரலாற்று பின்னணி. அந்த 2 பக்கம் அவர் எழுதியிருந்தார். அந்த 2 பக்கத்திலும் சிங்களவர்களின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை மட்டுமே அதில் குறிப்பிருந்தார். முஸ்லிம்கள் தமிழர்கள் இந்த மாவட்டத்திலே வாழ்கின்றதாக அந்த 2 முஸ்லிம் தமிழர் என்ற வார்த்தையே கிடையாது அந்த அந்த ஆண்டறிக்கையின் முகவரி. இந்த மண்ணிலே வாழ்கின்ற மாடு ஆடுகள் போன்று, இந்த மண்ணிலே முளைக்கின்ற புல்லுகளை போன்று இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற இந்த சிறுபான்மை சமூகத்தை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிர்வாகத்துக்கு கீழ் நாங்கள் இருந்து அடிபணிந்து வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் உங்கள் நெஞ்சிலே கையை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது இவர்களை எந்த விதத்திலாவது நாங்கள் எதிர்த்து போராடுவது மட்டும்தான் நமது அந்த மாமனிதர் மர்ஹூம் அஷ்ரஃபுக்கு நாங்கள் செய்கின்ற அஞ்சலியாகும். எனவேதான் நாங்கள் இந்த கரையோர மாவட்டத்தை என்றுமே கைவிடக் கூடாது. இந்த கரையோர மாவட்டத்தின் அந்த முகவெத்திலேயே நாங்கள் கூறு போடக்கூடாது. இந்த 2 விஷயமும் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவியும் கடமையுமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புள்ள சகோதரர்களே, நான் இன்னும் ஒரு கூட்டத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. இந்த விடயங்களை நான் சொன்ன இந்த விடயங்களை மனதிலே இருத்திக் கொண்டு என்னுடைய மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் அவர் அரசாங்கத்தில் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுது இந்த கட்சி நன்றாக வளர்ச்சி அடைந்தது அவர் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது மட்டும்தான். எதிர்கட்சியில் இருந்த பொழுதுதான் கட்சியின் கொள்கைகள் இளைஞர்களுக்கு மத்தியிலே இந்த கட்சியின் ஓட்டம் நீரோட்டம் மக்களுக்கு இடையிலே அந்த கட்சியை பற்றி ஒரு தெளிவு எல்லாமே இருந்தது. இந்த எதிர்கட்சி அரசியலின் பொழுது எதிர்கட்சியில் அந்த 89 94 ஆண்டு அவர் ஒரு உறுப்பினராக எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும் பொழுதுதான் 132 மணித்தியாலம் அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார். அந்த அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்கள் 5 தொகுதிகளாக எங்களது கட்சியினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த எதிர்கட்சி அரசியலை முஸ்லிம் காங்கிரஸ் இன்னும் ஒரு காலத்துக்கு அநேகமாக எதிர்வரும் பாராளுமன்றத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். செய்து இந்த கட்சியை இளைஞர்களுக்கு மத்தியிலே பாரப்படுத்தி தலைவர் அஷ்ரஃபுடைய அந்த காலத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நப்பாசையிலே நான் இருக்கின்றேன். அமைச்சு பதவிகள் அதனால் இந்த சமூகம் எதையுமே பெற்றுக் கொண்டது, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சு பதவிகள் தான் இந்த கட்சியின் வீச்சையும் அதன் ஓட்டத்தையும் கெடுத்த ஒரு விஷயமாக நான் காணுகின்றேன். எனவேதான் மக்களாகிய நீங்கள் மிகவும் நல்ல திடகாத்திரத்துடனும் திடமான உள்ளத்துடனும் இந்த முஸ்லிம் காங்கிரஸை வளர்ப்பதற்காக ஒரு புதிய வேகத்திலே நீங்கள் முன்னேறி வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்டில் உள்ள சகல முஸ்லிம்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற இந்த ஜனாதிபதியை நாங்கள் தோற்கடித்தே ஆக வேண்டும். இந்த ஜனாதிபதியும் இன்று அவருடன் இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி பொதுபல செய்தார். மற்ற எல்லோருமே அந்த ஜனாதிபதியை விட்டு போய்விட்டார்கள். இன்னுடன் 27 பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள். 27 பேர், இதில் 13 பேர் முஸ்லிம்கள். அதை நீங்க புரிந்து 13 முஸ்லிம் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உட்பட இந்த அரசாங்கத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எவராவது அமைச்சு பதவியை விட்டுவிட்டு அல்லது அரசாங்கத்தில் அதுவும் வலுவான 3-2 மெஜாரிட்டியில் இருந்த ஒரு அரசாங்கத்தை விட்டு
வெளியேறுகின்றார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் மிகவும் ஆபத்தான கட்டத்திலே இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேகத்தை இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராகவும் சென்று கொண்டிருக்கின்ற வேகத்தை உடனடியாக நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அந்த கட்டுப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி இந்த ஜனாதிபதியை தோற்கடிப்பதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டில் உள்ள சகல மக்களும் சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்றால் அந்த இதை கொண்டு வருவதற்காக இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் கொண்டப்பட்டிருக்கின்றார்கள், தமிழர்கள் ஒன்று கொண்டிருக்கின்றார்கள், மிதவாத போக்குள்ள சிங்கள மக்கள் சுமார் 70% சிங்கள மக்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமையை நாங்கள் அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது எங்களுக்கு முன்னிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், இந்த 8ஆம் தேதி வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்று அவர்களை வாக்களிப்ப வைப்பதும், எங்களுடைய தாய்மாருக்கு எவ்வாறு வாக்களிப்பது என்ற அந்த முறையை கற்றுக் கொடுப்பதும் தான் இந்த 3-4 நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய பணியாம். ஏனெனில் மக்கள் எல்லோரும் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள், எல்லோருமே முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் மைத்திரிபால சிறிசேனவின் கொள்கைகளை பற்றி அவருடன் பேச வேண்டிய இல்லை. எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் எடுத்த முடிவு யார் வெல்லுவார் யார் தோற்பார் என்பதை மையமாக வைத்து எடுத்த முடிவு அல்ல. எது சரி எது பிழை என்பதை மையமாக வைத்து முஸ்லிம்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தை அர்த்தமுள்ள தீர்மானமாக மாற்றுவது உங்கள் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.